நமக்கு இப்போ நிறைய ரெசிபி செய்ய சொல்லி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு சில பேர் கேட்குற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி சிக்கன் எப்படி செய்யறது ப்ரோ, சில்லி சிக்கன் ரெசிபி வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரெசிபி நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப்ல வந்து 1 lakh சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிட்டோம். சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்காக நல்ல நல்ல வீடியோஸா நான் கிரியேட் பண்ணி. இப்போ நம்ம சில்லி சிக்கன் ரெசிபியை பார்ப்போம். சில்லி சிக்கனுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து எடுத்துக்கங்க. குட்டி குட்டியா ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு. அதையுமே உள்ள ஆட் பண்ணிட்டு கிரீன் சில்லி உள்ள ஆட் பண்ணிக்கங்க, கட் பண்ணி போட்டு. ஒரு ஆஃப் ஆனியன் வந்து நல்லா பெருசா இருக்க மாதிரி கட் பண்ணி போட்டுக்கங்க, பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி கட் பண்ணி போட்டுக்கங்க. கேப்சிகமும் ஒரு ஆஃப் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சில்லி சாஸ் கொஞ்சம், சோயா சாஸ் கொஞ்சம், இதையுமே உள்ள போட்டு நல்லா டீப்பா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு வந்து ட்ரையா இருந்தா போதானால நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நல்லா கிரேவியா இல்ல செமி கிரேவியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. சால்ட் வந்து ஒரு 2 பிஞ்ச், சில்லி பவுடர் கொஞ்சம், பெப்பர் பவுடர் கொஞ்சம், இதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் கிரேவி மாதிரி மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்ச போன்லெஸ் பீஸை ஆட் பண்ணிக்கங்க.